பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், அவர் வெற்றி தருகிறவர் என்று செபனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15 மற்றும் 17 ஆகிய வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் இன்று ஒரு தோல்வியின் நிமித்தம் துவண்டு போய் காணப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெற்றியை கொண்டு வந்து அதனால நீங்கள் மகிழ்ந்திருக்க பண்ணுவார். எல்லாவற்றையும் இழந்து கடைசியில சாப்பிடுவதற்கு வழியில்லாத நிலையில் தன் தகப்பன் வீட்டை நினைத்து பார்த்த ஊதாரி மகனுக்கு அந்த தகப்பன் இடத்திலே வந்தபோது எப்படிப்பட்ட நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உயர்வும் மனமகிழ்ச்சியும் உண்டானதோ அந்த பிரகாரம் தோல்விகளை ஜெயமாக மாற்றுகிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த தோல்விகளுக்கு பதிலாக ஜெயத்தை காணும்படி, சமாதானத்தை காணும்படி, உயர்வுகளை காணும்படி, மகிழ்ச்சியான தருணங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தந்து உங்களை நடத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? நெஞ்சே, ஏன் நீ கலங்குகின்றாய்? ஏன் நீ பயப்படுகின்றாய்? ஆண்டவர் மீது நீ நம்பிக்கையாய் இரு என்றுதான் சங்கீதம் 42ஆம் அதிகாரத்தில் சங்கீதக்காரன் தனக்குத்தானே அந்த வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்தி கொண்டான், தைரியப்படுத்தி கொண்டான். நீங்களும் அப்படித்தான் சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பி இருக்கிறபடியினாலும், அவரை சார்ந்திருக்கிறபடியினாலும், அவரையே முழு இருதயத்தோடு தேடுகிறபடியினாலும், நீங்கள் முழு இருதயத்தோடு தேடும்போது என்னை கண்டுகொள்வீர்கள் என்று எரேமியா 29:13 ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிற பிரகாரம் உங்களை அவர் அற்புதங்களை காண நடத்துவார். பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதுல 18வது இறைவார்த்தையில் உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில உள்ளம் உடைந்த நிலையில் காணப்படலாம். மனசு முழுக்க ஒரு வேதனை நிறைந்த நிலையில் காணப்படலாம். என்ன செய்தாலும் எது எடுத்தாலும் எங்களுக்கு அது கைகூடி வருவதில்லை, அது வாய்ப்பதில்லை, அது எங்களுக்கு நன்மை பயப்பதில்லை என்று நீங்கள் ஒருவேளை மனமுடைந்து காணப்படலாம். ஆண்டவராகிய தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார் என்பதுதான் சத்தியம். இந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ல, ஆதரவாயிருக்க யாருமே இல்லை. யோபுவுக்கு ஆறுதல் சொல்லவோ ஆதரவாய் இருக்கவோ உடன் பிறந்தவர்களும் இல்லை, மனைவியும் இல்லை. 3 நண்பர்கள் வந்தார்கள். அவர்களும் ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருப்பார்கள் என்றுதான் யோபு ஆரம்பத்தில் நினைத்து கொண்டான். ஆனாலும் வந்தவர்கள் படிப்படியாக அவனோடு ஆறுதல் தருவது போல பேசினாலும் கடைசியில அவருடைய வார்த்தைகள் எல்லாம் உக்கிரமாக அவரை குற்றப்படுத்தும் விதத்தில் காணப்பட்டது. அவர்கள் ஏன் தான் வந்தார்களோ என்று யோபு நினைக்கத்தக்கதாய் அவருடைய வார்த்தைகள் இருந்தது. அவன் உள்ளம் உடைந்து காணப்பட்டான். நஷ்டப்பட்டது ஒரு பக்கம், இழந்து போனது இன்னொரு பக்கம். இப்பொழுது கொடிய பலவீனத்தோடும் வியாதியோடும் நான் காணப்படுகிறேன். இந்த நேரத்தில் வார்த்தைகளை சொல்லி என்னை துக்கப்படுத்துகிறார்களே என்று சொல்லி அவருடைய இருதயம் உடைந்து காணப்பட்டது.
ஆனா வசனம் சொல்லுகிறது, உள்ளம் உடைந்தவர்களுக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்தினால உள்ளம் உடைந்து நீங்கள் காணப்படலாம். பல வருஷமா ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக கண்ணீர் வடித்தும் ஜெபித்தும் இதுவரைக்கும் அற்புதத்தை காணாததினாலே உள்ளம் உடைந்து காணப்படலாம். கொடிய வியாதி நிமித்தம் பல லட்சங்களை செலவு செய்து மருத்துவரை சந்தித்து மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்ட பிறகும் மருந்து சாப்பிட்ட பிறகும் ஒரு குறைவும் இல்லை. கொடிதாய் வேதனை என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிறதான ஒரு நிலையில் உள்ளம் உடைந்து காணப்படலாம். நீங்க எந்த காரியத்தினால உள்ளம் உடைந்தவர்களாய் காணப்படுகிறீர்களோ, உங்கள் அருகில யாரும் இல்லை, ஆறுதல் சொல்ல நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை, உடன் பிறந்தவர்கள் இல்லை, நான் தனி ஒரு மரமாய் தனி மரம் போல காணப்படுகிறேன் என்று கலங்குகிற உங்களோடு கூட ஆண்டவராகிய தேவன் பேசுகிற வார்த்தை, உள்ளம் உடைந்த உங்களுக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார். அவர் நம்முடைய அருகில் இருந்தால், அவர் அருகில் இருக்கிறதினாலே நமக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து 147வது சங்கீதம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உள்ளம் உடைந்தவர்களை அவர் குணமாக்குகின்றார், அவருடைய காயங்களை அவர் கட்டுகின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உள்ளம் உடைந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு குணமாக்க போகிறார். அது எந்த விதத்தில் உள்ள குணம் என்று சொன்னால், வியாதி என்றால் வியாதியில சுகத்தை தருகிறார். ஒரு தேவையில நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த தேவைகளை சந்தித்து உங்களுடைய காயங்களை ஆற்றப் போகிறார், உங்கள் காயங்களை கட்டப் போகிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருப்பதை சில நேரங்கள்ல நம்மால உணர முடியாமல் இருக்கலாம். அதற்காக தேவன் நம்மோடு இல்லை என்று சொல்லிவிட முடியாது. வேதம் சொல்லுகிறது 139ஆம் சங்கீதம் அதுல 5வது வசனத்தில், அவர் எனக்கு முன்னும் எனது பின்னும், அவர் எனது இடதும் அவர் எனது வலதுமாயிருந்து என்னை காக்கிறார், என்னை காண்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய துக்கங்களை அவர் அறியாதவர் அல்ல, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் எதற்காக நம்முடைய நடுவிலே இருக்கிறார் என்றால், நீங்கள் அனுபவிக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், சுமைகள் இவைகளை மாற்றவும், உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தையும் மனமகிழ்ச்சியும் தந்து உங்களை அவருக்கு ஒரு சாட்சியாய் ஏற்படுத்தவும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களை, சில நேரங்கள்ல நம்ம இப்படி சிந்திக்கிறது உண்டு, யாரும் எனக்கு ஆறுதல் சொல்ல இல்லை, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, இன்றைக்கு எனக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்காதபடிக்கு 4 பக்கமும் வாசல் அடைக்கப்பட்டது போல ஒரு உணர்வோடு கூட நான் காணப்படுகிறேனே, எங்கிருந்து எனக்கு உதவி வரும், யாரிடத்திலிருந்து எனக்கு நற்செய்தி வரும், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி எல்லாம் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். சிறையில் அடைக்கப்பட்ட யோசேப்பு அவன் உள்ளம் உடைந்து காணப்பட்டான். காரணம் இல்லாமலே அவன் சிறையில அடைக்கப்பட்ட மனுஷன். அந்த இடத்துல 2 பேருக்கு அவர்கள் கண்ட சொப்பனத்திற்கு விளக்கம் சொன்னபோது அந்த விளக்கத்தின்படி 2 பேருக்கும் சம்பவித்தது. விடுதலை பெற்று போன மனுஷனிடத்திலே அவன் ஒரு காரியத்தை சொன்னான், நான் அநியாயமாய் இந்த சிறைசாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறேன், எந்த ஒரு காரணமும் குற்றமும் இல்லாமல் அநியாயமாய் சிறையில தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உனக்கு நல்ல காலத்தை கொடுத்திருக்கிறார், முடிந்தால் ராஜாவிடத்துல எனக்காக நீ பேச வேண்டும், என்னை இந்த சிறையிலிருந்து விடுவிப்பதற்கு உன்னால முடிந்த முயற்சியை நீர் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனிடத்துல கேட்டுக்கொண்டான். அந்த மனுஷனும் சிறையிலிருந்து விடுதலையாகி போனான். போனதும் அவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாயிருந்தான். இருந்தாலும் கூட இந்த சிறையில் இருக்கிற யோசேப்பை அவன் மறந்து போனான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தனக்கு நன்மை செய்த தன் வருங்காலத்தை குறித்து தன்னோடு பேசின யோசேப்பை அந்த மனுஷன் மறந்து போனான்.
ஆனாலும் கூட 2 வருடங்களுக்கு பிறகு, அதாவது சிறையிலிருந்து அவன் விடுதலை பெற்று தன் ராஜாவிடத்திலே வேலைக்காக சேர்ந்து 2 வருடங்களுக்கு பிறகு ராஜாவுக்கு உண்டான சொப்பனத்துல ராஜாவுக்கு விளக்கம் தெரியாமல் கலங்கி கொண்டிருந்த போது அவன் சொன்னான், சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு எபிரேய வாலிபன் சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கிறான். அவனை கொண்டு வந்து நிறுத்தினால் நீங்கள் கண்ட இந்த சொப்பனத்திற்கு அவன் விளக்கம் சொல்லுவான் என்று சொல்லிக் கொண்டான். அப்படித்தான் பிரியமானவளே, 2 வருடங்களுக்கு பிறகு அந்த சிறையிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டு ராஜாவுக்கு முன்பாய் நின்றான். அத்தனை காலம் சிறையில் இருக்கும் போது அந்த இருதயம் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கும் என்பதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை விடுதலை கிடைக்காதபடி சமாதானத்தை உணர முடியாத அளவுக்கு ஒரு பெரும் தீங்கு உங்களை சூழ்ந்திருக்கிறது என்றால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உன்னதமான தேவனிடத்துல நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருக்கிறார், உண்மையாய் கூப்பிடும் யாவருக்கும் அவர் சமீபத்தில் இருக்கிறார் என்று 145வது சங்கீதம் 18வது இறைவார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே உங்கள் சரீரத்துல சில பலவீனங்களை, குடல் பகுதியில சில பலவீனங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இருதயத்துல சில வலிகளை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உன்னதமான தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே உடல் சம்பந்தப்பட்ட பலவீனத்திலிருந்தும் இருதயம் சம்பந்தப்பட்ட வலியிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலையை கொடுத்து உங்களை ஒரு சாட்சியாய் நடத்துவார். பிரியமானவர்களே, யோசேப்புடைய அந்த வேதனையின் காலத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அந்த வேதனைகளை எல்லாம் மறக்க பண்ணினது போல இந்த நாளில் ஆண்டவர் 37ஆம் சங்கீதம் 18 நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உள்ளம் உடைந்த உங்களுக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார். ஏன் அருகில் இருக்கிறார் என்றால், மீண்டும் சொல்லுகிறேன், அவர் உங்களை குணமாக்கவும், அவர் உங்களை சுகப்படுத்தவும், உங்கள் காயங்களை கட்டவும் அவர் உங்கள் அருகில் இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்நாளுக்கு திருமணம் முடிந்தது, பல வருஷமாயிற்று, குழந்தை பாக்கியம் இல்லை வீட்டில். அதனால ஒரு விதமான சஞ்சலமும் ஒரு விதமான குழப்ப நிலையும் காணப்பட்டது. அதனால ஒருவேளை இந்த அன்னாள் தான் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ளும்படி தன்னுடைய கணவருக்கு ஆலோசனை சொல்லி இருக்கலாம். காரணம், ஆபிரகாமுக்கு குழந்தை பெற்றெடுத்து கொடுக்க முடியாமல் போன போது சாராள் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மீறி தன்னுடைய வேலைக்காரியை ஆபிரகாமுக்கு மனைவியை கொடுத்து அவர் வழியாய் குழந்தையை பெற்றெடுத்து என் மடியிலை தாரு, நான் வளர்ப்பேன் என்று சொன்னது போல இந்த அன்னாளும் கொஞ்ச காலம் பொறுத்திருந்தாள். குழந்தை பாக்கியம் இல்லாததினாலே உள்ளமுடைந்தவள் அவளுக்கு தெரிந்த பிரகாரம் ஒரு முயற்சி எடுத்து தன் கணவனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தாள். அவளோடு கணவன் கூடி வாழ்ந்த போது அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. பல முறை அவள் பல குழந்தைகளை பெற்றெடுத்தாள். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, மலடி என்று சொல்லி அந்த வீட்டில் இருக்கிற 2வது வாழ்க்கைப்பட்டு வந்தவள் அன்னாளை வார்த்தையினால காயப்படுத்தி கொண்டே இருந்தாள். இவள் ஆண்டோடைய ஆலயத்துல 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் கண்ணீரோடு உபவாசித்து பொருத்தனை செய்து ஒரு ஜெபம் செய்கிறாள். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும், அந்த குழந்தையை நான் உமக்கே அர்ப்பணித்து உம்முடைய வேலையை அவன் செய்யும்படி நான் அவனை ஒப்புக் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினான். என்ன காரணம் என்றால், அவள் குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்ததினாலே அவள் உள்ளமுடைந்து காணப்பட்டாள். 2வது, தன் வீட்டில் வந்த இன்னொரு பெண் தன்னை வார்த்தையினால ஒவ்வொரு நாளும் காயப்படுத்தி கொண்டிருந்தாளே, அதனால் அவள் உள்ளமுடைந்து காணப்பட்டாள். இந்த சூழ்நிலையில் தான் அவள் ஆண்டோடைய சமூகத்துல, தேவனுடைய பேழை இருக்கிற அந்த கூடாரத்துல வந்து அழுது ஜெபித்தாள், அற்புதங்களை கண்டாள். இந்த நாளிலும் நீங்களும் தேவ சமூகத்துல உங்களுடைய காரியங்களை குறித்து ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்கள் அருகில் தான் இருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்யவும்
உங்களுக்கு நல்ல காலங்களை ஏற்படுத்தி தரவும், நீங்கள் எதிர்பார்க்கிற பெரிய காரியங்களை செய்து உங்களை மகிழ பண்ணவும் ஆண்டவராகிய தேவன் உங்கள் அருகிலேயே இருக்கிறார். பலவீனத்தோடு கூட இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாக இருந்தால், இந்த ராத்திரி வேளையில இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே நீங்க எந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ அந்த நேரத்துல ஆண்டுடைய சுகமளிக்கிற வல்லமை உங்கள் சரீரத்தில் இரட்டிப்பாய் இறங்கி நீங்கள் சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுசையும் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்து, வீடு வாசல்கள் இல்லாதவர்களுக்கு நல்ல வீடு வாசல்களை தந்து, விழுந்து கிடக்கிற குடும்பங்களிலே நல்ல சமாதானத்தை தந்து, உங்கள் கையின் பிரயாசங்களிலே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்து உங்களை நடத்தும்படி நான் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் உங்க நடுவில் தான் இருக்கிறார். எம்மாவூசுக்கு 2 சீடர்கள் கடந்து போனார்கள். அவர்களுடைய வேதனை எல்லாம் இயேசு மரித்து போனார். 3 நாளைக்கு பிறகு உயிர்த்தெழுந்ததா சில பெண்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உண்மையா பொய்யா தெரியவில்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு கடந்து போகும்போது இயேசு அவர்களோடு கூட நடந்து போனார். இயேசு என்று அவர்கள் உணராமல் இருந்தார்கள். அவருடைய வார்த்தைகள் உங்க இருதயத்துல மிகுந்த ஆறுதலை கொண்டு வந்தது. பிரியமானவர்களை, கடைசியில அப்பம் விற்கும் போது தங்களோடு வந்தது இயேசுதான் என்று அறிந்து கொண்டார்கள். அந்த சந்தோஷத்தோடு கூட அந்த ராத்திரியில் தானே இரவு பிரயாணம் பண்ணி சீடர்களிடத்துல வந்து இயேசு உயிரோடு இருப்பதை நம்புங்கள், நாங்கள் எங்களோடு கூட எங்கள் பிரயாணத்துல இருந்ததை கண்டோம் என்று சொன்னார்கள். உங்கள் வாழ்க்கை பிரயாணத்துல நீங்கள் கையின் பிரயாசங்களிலே கடினமாய் உழைக்கிற அந்த நேரத்துல எந்த இடத்திலானாலும் கர்த்தராகிய தேவன் உங்களோடு இருக்கிறார். உடைந்த உள்ளத்தை அவர் பார்க்கிறார். அற்புதங்களை இன்றைக்கு அவர் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். ஒப்பு கொடுப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் நம்முடைய நீதியின் கரத்தினாலே தாங்குவீராக. பெரும் சுமைகளோடு இருக்கிறவருடைய சுமைகள் லெகுவாக்கப்படுவதாக. தீமைகள் குடும்பங்களிலிருந்தும் சரீரத்திலிருந்தும் கட்டவிழ்ந்து போவதாக. உடல் சம்பந்தப்பட்ட பலவீனத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் ஆண்டவரே அற்புதத்தை காண பண்ணுங்க. முதுகுத்தண்டு பலவீனங்களோடும் இருதயத்தில் வலிகளோடு இருக்கிறவர்கள் ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படி நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அற்புதத்தை காண பண்ணும். இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வார்த்தையை கேட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே புதிய காரியங்களையும் பெரிய காரியங்களை காண பண்ணுவீராக. நிறப்படி செய்கிற தயவை நினைத்து நானுமே நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. சமாதானம்.